அஸ்ஸலாமு அலைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியரில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்களது இறப்புக்குப் பின் எங்களில் யார் முதலில் உங்களை வந்து சேர்வார் எனக் கேட்டார். அதற்கு, உங்களில் கை நீளமானவரே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே துணைவியர் ஒரு குச்சியை எடுத்து தங்களின் கைகளை அளந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்போது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கைகளே மிகவும் நீளமானவையாக இருந்தன. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த பிறகுதான் கை நீளமானவர் என்பது அதிகம் தர்மம் செய்பவரை குறிக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஸைனப் அவ்வாறு அதிகம் தர்மம் செய்பவராக இருந்ததால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் அடைந்தார். மேலும் அவர் தர்மம் செய்வதை மிகவும் விரும்பக்கூடியவராகவும் இருந்தார். சஹீஹ் புகாரி 1420, அத்தியாயம் 24, ஜக்காத்தின் சட்டங்கள்.